என்ன லஞ்சி அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க? திங்கிங் திங்கிங். என்ன திங்கிங்? நான் கூட சொல்ல மாட்டியா? கண்டிப்பா நம்ம ஒண்ணு செய்யணும், அதுக்காக தான். என்ன செய்யணும்? வானத்தை வில்லாக வளைக்கவா இல்ல மலையை தகர்க்கவா? அப்பா சாமி போதும், நீ அதெல்லாம் ஒண்ணு செய்ய தேவையில்ல. நம்ம இந்த தவக்காலத்துல யாருக்காச்சும் உதவி செய்யணும். ஆனா யாருக்கு எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. இரு பிஷப் தாத்தாட்டியே கேட்போம். குட் ஈவினிங் சில்ட்ரன். குட் ஈவினிங் தாத்தா. என்ன ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க? பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். இந்த தவக்காலத்துல குழந்தைங்க நாங்க யாருக்கு எப்படி உதவி செய்யறது? உதவி செய்யறத பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஒருத்தர் ஒரு பாடத்துல டவுட் கேக்குறாங்க, அப்ப என்ன செய்யலாம்? நீங்க நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்ப லஞ்ச் டைம் ஆகுது, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் லஞ்ச் கொண்டு வரல, அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பாடு அவங்களோட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்க போறாங்க, அவங்க ஒருத்தர்கிட்ட கையில காசே இல்லை, இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க வாங்குறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அதனால பெரிய பெரிய காரியம் செய்யணும் இல்லை. இப்ப நீங்க ரோட்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, 2 பேர் ரோடு கிராஸ் பண்றதுக்கு பெரியவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அப்ப அவங்களை கொண்டு போய் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் விட்டுட்டு வரலாம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் நாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இயேசு என்ன சொல்லியிருக்காரு? சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்ப நம்ம செய்த சின்ன சின்ன நல்ல காரியம் இந்த தபஸ் காலத்துல இயேசுக்கே நம்ம செஞ்ச மாதிரி. செய்வீங்களா? செய்வோம் தாத்தா.